இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். உலக காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. புரிசை என்பதன் பொருள் மதில். கோ என்ற சொல்லின் பொருள் அரசன். பருவரல் என்ற சொல்லின் பொருள் துன்பம். கதம் என்ற சொல்லின் பொருள் சினம். பனை என்ற சொல்லின் பொருள் மூங்கில். கொன்மு என்ற சொல்லின் பொருள் மேகம். வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. நாறுவ என்ற சொல்லின் பொருள் முளைப்ப. துள்ளம் என்ற சொல் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தண்டலம். கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. வன்மை என்ற சொல்லின் பொருள் வள்ளல் தன்மை. தன் என்ற சொல்லின் பொருள் குளிர்ச்சி. குருசு என்ற சொல்லின் பொருள் சிலுவை. தொடி என்ற சொல்லின் பொருள் வளையல். இது எல்லாமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாவிடைகள். நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இக்குறளில் நடலை என்ற சொல்லின் பொருள் துன்பம். மடங்கள் என்ற சொல்லின் பொருள் சிங்கம். தென்னம் பொறுப்பு என்பது பொதிகை மலையை குறிக்கின்றது. மார்போலையில் எழுதும் எழுத்தாணி எது? தந்தம். வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. விசும்பு என்ற சொல்லின் பொருள் ஆகாயம். உருமு என்ற சொல்லின் பொருள் இடி. புல்லுரு புன்கண் தீர்ந்தோம். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பறவையினை தேர்ந்தெடுக்க. என்ன பறவை? புல் அப்படின்னா புறாவை குறிக்கின்றது. நவ்வி என்ற சொல்லின் பொருள் மான். கேளல் என்ற சொல்லின் பொருள் பன்றி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆ என்ற சொல்லின் பொருள் பசு. உலகம் என்ற தமிழ்ச்சொல் இச்சொல்லின் அடியாக பிறந்தது உளவு. வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். அகத்துறுப்பு என்பது மனதின் உறுப்பு, அதாவது அன்பு. மயரி என்ற சொல்லின் பொருள் மயக்கம். கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. தனையை என்பது யாரை குறிக்கிறது? மகள். அலை என்ற சொல்லின் பொருள் புற்று. முதற்பொருளாவது யாது? நிலமும் பொழுதும் முதற்பொருள் ஆகும். அங்காப்பு என்ற சொல்லின் பொருள் வாயை திறத்தல். அங்காப்பு வாயை திறத்தல். ஐ என்ற சொல்லின் பொருள் அழகு. ஐ என்பதற்கு அரசன் என்பதும் பொருள். அரசன் தலைவன் என்றும் பொருள். இன்னொரு பொருள் அழகு. குளவி என்ற சொல்லின் பொருள் குழந்தை. சிறு என்ற சொல்லின் பொருள் வயல். சிறு வயல். நுணங்கி நூல் நோக்கி இளையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. நுணங்கி அப்படின்னா நுண்ணறிவு. கவிகை என்ற சொல்லின் பொருள் குடை. கவிகை என்றால் குடை என்று பொருள். ஆயம் என்ற சொல்லின் பொருள் தோழியர் கூட்டம். ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம் என்று பொருள். அன்பல் அடினா முடிவுறத் த ந வரும். அன்பல் அடினா முடிவுறத் த ந வரும். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப் இம். இரண்டு உதடுகளை குவிப்பதால் ஏற்படும் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஓ. அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றுகிறது? ர ழ. நீதி கட்சியை ஆதரித்த தமிழ் பத்திரிகையின் பெயர் திராவிடன். முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? சல்ஃபைடு பைரைட்டு. ஏன்னா இதோட கலர் உண்மையான தங்கம் மாதிரியே இருக்கும், ஆனால் இது தங்கம் கிடையாது. அதனால் இது முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சல்பைடு பைரைட்டு. கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு. பெண் புதின எழுத்தாளர்களுள் முன்னோடி யார்? வைமு கோதை நாயகி. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமான கடிகாரம் எந்த நேரத்தை காட்டி நிற்கின்றது? 10:10. மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2005. கதவு என்பது ஒரு முற்றியலுகர சொல்லாகும். கீழே இப்படி கேட்கலாம், முற்றியலுகர சொல்லுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு கீழே நிறைய வேர்டை நம்ம கொடுக்கலாம். அதில் கதவு அப்படிங்கிறது முற்றியலுகர சொல்.
வெறியி என்பது சொல்லிசை அளபடை. தலைவன் இச்சொல்லின் ஐகாரம் எந்த மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கின்றது? 1. அதாவது லை ஐ அப்படிங்கிற எழுத்தானது நடுவில் வந்திருக்கு, சொல்லுக்கு இடையில் வந்திருக்கிறதுனால இது ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கின்றது. பொதுவாக ஐ என்ற எழுத்தினுடைய மாத்திரை அளவு 2, அது இடையில் வரும்போது ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது ஐகார குலுக்கம். நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்களை பெற்று வருகிறது. நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் மொத்தம் 2 எழுத்துக்கள் தான் வரும். தளிய என்பது சொல்லிசை அளபடை ஆகும். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரக்கூடிய ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாக குறைந்து ஒலிக்கின்றது? 1 மாத்திரை. ஔ என்ற எழுத்தினுடைய மாத்திரை அளவு 2, அது சொல்லுக்கு முதலில் வரும்போது 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். கெடா அ வழிவந்த கேண்மையார் கேண்மை தொடரில் இடம்பெற்றுள்ள அளபடை செய்யுளிசை அளபடை. கெடா அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ ஓ ஓ ஔ, இது எல்லாமே இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1916. திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 1916, திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914. நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1917. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆண்டு 1919. எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? சேலம். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1937. 37லேயே நடந்திருக்கு. ராஜாஜி தலைமையிலேயும் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஃபஸ்ட்டு எப்போ நடந்ததுன்னா 1937. அது தவிர இன்னொரு தடவையும் அது நடந்திருக்கு, அது 1965. ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1937. சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1944. இதை தனியாகவும் கேட்கலாம். நீதி கட்சியானது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட இடம் எந்த மாநாட்டில், எங்கு நடைபெற்ற மாநாட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது சேலம். எந்த ஆண்டுனா 1944. 1947ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஓ.பி. ராமசாமி. திராவிடர் முன்னேற்றக் கழகம் பிறந்த ஆண்டு 1949. சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமையில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்த ஆண்டு 1946. ஓ.பி. ராமசாமி முதலமைச்சரான ஆண்டு 1947. குமாரசாமி ராஜா தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்ட ஆண்டு 1949. இதே ஆண்டில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1956. முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஏற்கனவே 1937 நடந்தது, ராஜாஜி ஆட்சியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் 1965லேயும் நடந்திருக்கு. அண்ணாதுரை தலைமையில் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1967. அண்ணாதுரை காலமான ஆண்டு 1969. பிளேயிங் இட் மை வே, இது யாருடைய பயோகிராஃபினா சச்சின் டெண்டுல்கருடைய பயோகிராஃபி. இதை தனியாகவும் கேட்கலாம். சச்சின் டெண்டுல்கரினுடைய பயோகிராஃபி பேர் என்ன அப்படின்னா பிளேயிங் இட் மை வே. யூபிஎஸ்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1926. முதல் புத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருதம். உலக வானிலை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 23. சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலக வானிலை தினம் மார்ச் 23. காடுகள் தினம் மார்ச் 21. இந்திய காடுகள் சட்டம் 1927. ஷானாமா என்ற நூலை எழுதியவர் யார்? பிர்தௌசி. ஷானாமா என்ற நூலை எழுதியவர் பிர்தௌசி. முதல் உலகப்போர் முடிந்த ஆண்டு 1918. தொடங்கிய ஆண்டு 1914. பருத்தி பயிரிட்ட முதல் மக்கள் யார்? சிந்து சமவெளி மக்கள். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952.
முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு 1871. ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு 1871. புவியியலின் தந்தை யார்? தாலமி. புவியியலின் தந்தை தாலமி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் கதர் நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர். பெண்களின் கற்ப காலம் 280 நாட்கள். முதன்மை துறை என்பது விவசாயத்துறை. காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு எது? புலி. தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் பிரபலம் யார்? சிவாஜி கணேசன். முதலமைச்சர் பதவிக்கான குறைந்தபட்ச வயது 25 வயது. ஏழைகளுக்கு உணவு வழங்குவதற்காக மாகி ரசோய் திட்டம் கொண்டு வந்த மாநிலம் எது? கொல்கத்தா. மனித முகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை மொத்தம் 14. அட்டைப்பூச்சியில் உள்ள மூளைகளின் எண்ணிக்கை மொத்தம் 32. இந்தியாவில் அதிகம் இஞ்சி விளையும் மாநிலம் கர்நாடகா. நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1961. ரொம்ப முக்கியமான கேள்வி. நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1961. அவ்வளோதான்.